நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. கிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. உலகமெல்லாம் அவர் பெயரை வாழ்த்தி கொண்டிருக்கு. உலகமெல்லாம் அவர் பெயரை வாழ்த்தி கொண்டிருக்கு. மனித உள்ளமெல்லாம் அவர் பெயரில் அமைதி கண்டிருக்கு. மனித உள்ளமெல்லாம் அவர் பெயரில் அமைதி கண்டிருக்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. வரும் துன்பம் எல்லாம் நீங்கி விடும் நினைத்து கொண்டவர்க்கு. நெஞ்சம் இன்பமயம் ஆகிவிடும் நெருங்கி வந்தவர்க்கு. நெஞ்சம் இன்பமயம் ஆகிவிடும் நெருங்கி வந்தவர்க்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. ஒரு பாப்பம் இல்லை பயமும் இல்லை நாமம் சொன்னவர்க்கு. அங்கே இல்லை என்று ஏதும் இல்லை நம்பி வந்தவர்க்கு. அங்கே இல்லை என்று ஏதும் இல்லை நம்பி வந்தவர்க்கு. ராமகிருஷ்ண நாம வடிவில் தெய்வம் வந்திருக்கு. இந்த கலியுகத்தின் கவலை எல்லாம் தீர்த்து செல்வதற்கு. இறுதி ஜென்மம் ஏற்றுக்கொண்டவர்க்கு. இந்த ஜென்மம் இறுதி ஜென்மம் ஏற்றுக்கொண்டவர்க்கு. அவர் இனிய நாமம் ஒன்று போதும் தன்னை தந்தவர்க்கு. அவர் இனிய நாமம் ஒன்று போதும் தன்னை தந்தவர்க்கு.
வணக்கம். இன்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் 191வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். மேலும் எங்கள் பள்ளியின் 90வது ஆண்டு விழாவை கொண்டாட பகவானை வேண்டுவோம். ஆரத்தி மற்றும் இறைவணக்கம். சர்வதர்ம சரோபினி அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரு பாதபத்மே தயோஷித்வா பிரணமாமி முஹூர்முஹூர்த். நமஸ்தேயதி ராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தவஹரிணே. தென்பொதிகையில் பிறந்த மொழி, தேனினும் இனிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி எங்கள் அன்னை தமிழ் மொழி. தமிழ் அன்னைக்கு வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடர்ந்த கெழிலொழுகும் சீராறும் வகனமென திகழ் பரத கண்டமிதல் தெக்கணமும் அதில் சிறந்த ராவினல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வந்தோரை வரவேற்க வருகிறார் எங்கள் ஆசிரியர் திருமதி ஜி பவித்ரா அவர்கள். வரவேற்புரை. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராமகிருஷ்ணாய. முதலில் நம் திருமூவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முகத்தான் அமர்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம் என்பது நம் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கு. வந்தோரை வரவேற்பது நம் மரபு. ஆதலால் இன்சொற்களை கூறி வரவேற்க வந்துள்ளேன். அழகான காலை பொழுது, மேகம் சூழ்ந்த வானம், முகம் காட்ட சுட்டெரிக்கும் சூரியன், புன்னகையோடு மலர்ந்திட்ட காலை நேரம் முதல் நம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் 191வது ஜெயந்தி விழா மற்றும் எம் பள்ளியின் 90வது ஆண்டு விழாவையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மனித குலத்திற்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என தூய இறைவழி போட்டோடு பல சேவைகளை செய்து வரும் தவத்திரு செயல சுவாமிஜி மற்றும் ஏனைய சுவாமிஜி பெருமக்களையும் வருக வருக என எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். நேரத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது என்று சொல்வர். அப்படிப்பட்ட பொன்னான நேரத்தை எம் பள்ளி குழந்தைகளுடன் மறக்க முடியாத அனுபவங்களாக மாற்ற வரவிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திருமதி முத்துச்செல்வி மேடம், மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் தெற்கு, திருமதி ஹரிதா மேடம், மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் வடக்கு மற்றும் எங்கள் பள்ளியின் வட்டார கல்வி அலுவலர் திருமதி கே புனிதவள்ளி மேடம் அவர்களையும் எங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வியர்வையை விதையாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாகவும் கொண்டு பள்ளிக்காக அல்லும் பகலும் பாடுபடும் எங்கள் பள்ளியின் நிர்வாகி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் திருமூவர்கள் எப்படி மூவரும் சேர்ந்து நமக்கு வாழ்வில் ஏற்றம் தருகிறார்களோ அதுபோல நம் இல்லத்தின் 3 கல்வி நிறுவன தலைவர்களையும் மற்றும் சக ஆசிரியர்களையும் வருக வருக என எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். வயிற்றுக்கு நல்ல உணவினை வழங்கும் சமையல் பணியாளர்களையும் இல்லத்து அலுவலக நண்பர்கள் மற்றும் அன்பர்களையும் நம் இல்லத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் உடனுக்குடன் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்து தரும் ஆடியோ மற்றும் வீடியோ குழுவினர்களையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தம் பிள்ளைகளை எங்கள் பள்ளியில் சேர்த்து அவர்களின் முன்னேற்றத்தை ஒவ்வொரு முறையும் பார்த்து சந்தோஷ கடலில் மூழ்கி
கொண்டிருக்கும் எம் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். உடல் உழைப்பாலும் பணத்தாலும் பொருளாலும் நன்கொடைகளை செய்து வரும் மற்றும் எதிர்காலத்தில் நன்கொடைகள் செய்ய நினைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மாதா பிதா குரு தெய்வம் இந்நால்வராலும் உருவாக்கி செதுக்கப்பட்ட நவீன சிலைகளாகிய எங்கள் ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் 3 கல்வி குழும மாணவ செல்வங்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். காந்தம் எவ்வாறு இரும்பை கவர்ந்திழுக்குமோ அதுபோல இறைவன் எப்போதும் நம்மை கவர்ந்து கொண்டே இருக்கிறார். இரும்பின் மீது சேறு படிந்தால் காந்தத்தினை சேர முடிவதில்லை. அதுபோல மன தூய்மை இல்லையெனில் கடவுளை அடைய முடியாது. ஆனால் என் பள்ளி மாணவர்களின் தூய பக்தியினால் கடவுளை ஸ்லோகத்தினால் அழைக்கின்றனர். ஸ்லோகம் அண்ட் பஜன்ஸ். மாசுகம் சோக விநாச காரணம் விக்னேஸ்வர பாகபங்கஜம் சரஸ்வதி நமசுப்யம் வரதே காமருமணி வித்யாரம்பம் கரிஷ்வாமி சித்தே பரமேஸ்வரா. பத்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா நிர்விக்னம் குருடே தேவோ சர்வகார்யேஷு சர்வகா. சரஸ்வதி நமசுப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்வாமி சித்தே பரமேஸ்வரா. பத்ம பத்மலிசாலாசி பத்மகேசரவண்டினி நித்ய பத்மலியான் தேவி சாமுபட்டு சரஸ்வதி பகவதி நீசேச ஜெயந்தாவளவா. சின்ன முருகா ஓடி ஓடி வா. சின்ன முருகா ஓடி ஓடி வா. வண்ணமயில் மீளமந்து ஓடி ஓடி வா. வண்ணமயில் மீளமந்து ஓடி ஓடி வா. வேல் முருகா மால் மருகா ஓடி ஓடி வா. வேல் முருகா மால் மருகா ஓடி ஓடி வா. வேதனைகள் தீர்ப்பதற்கே ஓடி ஓடி வா. வேதனைகள் தீர்ப்பதற்கே ஓடி ஓடி வா. ஞான முருகா பல முருகா ஓடி ஓடி வா. ஞான முருகா பல முருகா ஓடி ஓடி வா. ஞான நீயும் தந்திடவே ஓடி ஓடி வா. எமக்கு ஞான நீயும் தந்திடவே ஓடி ஓடி வா. சின்ன முருகா ஓடி ஓடி வா. ஓடி ஓடி வா நீ ஓடி ஓடி வா. வீரமுருகா ஆரமுருகா ஓடி ஓடி வா. வீரமுருகா ஆரமுருகா ஓடி ஓடி வா. வேலு மயிலு செவல் கொண்டு காக்க நீ வா. வேலு மயிலு செவல் கொண்டு காக்க நீ வா. சின்ன முருகா ஓடி ஓடி வா. ஓடி ஓடி வா நீ ஓடி ஓடி வா. இங்கே ஓடி ஓடி வா. மாருதி மாருடி ஜெய மாருதி 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 மாருடி ஜெய மாருதி. ராமதூத மாருதி மாருடி ஜெய மாருதி. ராமதூத மாருதி மாருடி ஜெய மாருதி. மாருதி மாருதி மாருடி ஜெய மாருதி. மாருதி மாருதி மாருடி జయ మారుతి ఆంజనేయ మారుతి
మారుడి జయ మారుతి ఆంజనేయ మారుతి మారుడి జయ మారుతి మహావీర మారుతి మారుడి జయ మారుతి మహావీర మారుతి మారుడి జయ మారుతి 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 మారుడి జయ మారుతి 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 మారుడి జయ మారుతి భక్తవత్సల మారుతి మారుడి జయ మారుతి భక్తవత్సల మారుతి మారుడి జయ మారుతి భగవతి జయ మారుతి మారుడి జయ మారుతి భగవతి ప్రియ మారుతి మారుడి జయ మారుతి 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 మారుడి జయ మారుతి 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 మారుడి జయ మారుతి 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 మారుడి జయ మారుతి ఆంజనేయ స్వామికే జై. హరి ఓం రామకృష్ణ హరి ఓం 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 శివ గురు శ్రీ గురు రామకృష్ణ హరి ఓం శివ గురు శ్రీ గురు రామకృష్ణ హరి ఓం హర హర మహాదేవ రామకృష్ణ హరి ఓం హర హర మహాదేవ రామకృష్ణ హరి ఓం హరి ఓం రామకృష్ణ హరి ఓం హరి ఓం రామకృష్ణ హరి ఓం ఆదిశక్తి పరాశక్తి రామకృష్ణ హరి ఓం ఆదిశక్తి పరాశక్తి రామకృష్ణ హరి ఓం మహాకాళి మహేశ్వరి రామకృష్ణ హరి ఓం మహాకాళి మహేశ్వరి రామకృష్ణ హరి ఓం హరి ఓం రామకృష్ణ హరి ఓం హరి ఓం రామకృష్ణ హరి ఓం హరి గురు సద్గురు రామకృష్ణ హరి ఓం జయ గురు సద్గురు రామకృష్ణ హరి ఓం సచిదానంద గురు రామకృష్ణ హరి ఓం సచిదానంద గురు రామకృష్ణ హరి ఓం హరి ఓం రామకృష్ణ హరి ఓం హరి ఓం రామకృష్ణ హరి ఓం హరి ఓం రామకృష్ణ హరి ఓం. மகிழ்வித்து மகிழ் என்பது எப்போதும் என் பள்ளியின் இயல்பு. அதனால் என் பள்ளி குழந்தைகள் ஐ எம் ஹாப்பி என அவர்கள் மகிழ்ந்து கொண்டே நம்மையும் மகிழ்ந்துவிக்க வருகிறார்கள் எல்கேஜி யூகேஜி மாணவர்கள். Clap your hands. Clap, clap, clap your hands. Stomp, stomp, stomp your feet. Stomp, stomp, stomp your feet. Swing, swing, swing your arms. Swing, swing, swing your arms. Dance everybody and sing with me. Dance everybody and sing with me. Na na na, I'm so happy. Oh so happy. Sing with me. Na na na, I'm so happy. Oh so happy. Sing with me. Jump, jump, jump around. jump, jump, jump around. Touch the sky and touch the ground. Touch the sky and touch the ground. Shake, shake, shake your hips. Shake, shake, shake your hips. I know a song
popcorn, picky, picky, pom, pom. Wiggle, wiggle belly with the jelly jam, jam. Laughing on the floor like ram, ram, ram. Doody, doody, dum, dum. Doody, doody, dum. 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 Baby with the ducky going quack, quack, come, come. Dancing with the panda doing dum, de dum, dum. Shake your tiny shoulders, do a funny thumb, thumb. Slide like a penguin, shouting hum, hum. Doody, doody, dum, dum. Doody, doody, dum. 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 Doody, doody, dum, 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 dum. Make a silly face, bleh. Shake your baby legs, yeah. Do a
விஷமக்கார கல்நல் விஷமக்கார கல்நல் பொல்லாத விஷமக்கார கல்நல் பொல்லாத விஷமக்கார கல்நல் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி நாளிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கல்நல் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி நாளிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கல்நல் விஷமக்கார கல்நல் நீலமேகம் போலே இருப்பான் நீலமேகம் போலே இருப்பான் பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பான் நீலமேகம் போலே இருப்பான் பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடியிருப்பான் கோலப்புல்லாங்குழல் ஊதி கோலப்புல்லாங்குழல் ஊதி கோபிகளை கள்ளம் ஆடி கொஞ்சம் போலே வெண்ணெய் தாடி என்று கேட்டு ஆட்டம் ஆடி விஷமக்கார கல்நல் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் முகாரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழப்பான் எனக்கு அது தெரியாதென்றா எனக்கு அது தெரியாதென்றால் நெக்கூறுக கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும்போது தாண்டி முகாரி என்ப விஷமக்கார கல்நல் எனக்கு அது தெரியாதென்றால் நெக்கூறுக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது தாண்டி முகாரி என்ப விஷமக்கார கல்நல் விஷமக்கார கல்நல் வெண்ணெய் பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது வெண்ணெய் பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது இவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது சும்மா ஒரு பேச்சு காணும் சும்மா ஒரு பேச்சு காடும் திருடன் என்று சொல்லிவிட்டால் உன் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கல்நல் சும்மா ஒரு பேச்சு காடும் திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கல்நல் சமக்கார கல்நல் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் பாடி நாளிக்கொரு லீலை செய்யும் அந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கல்நல் விஷமக்கார கல்நல் விஷமக்கார கல்நல் விஷமக்கார கல்நல். நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள நம் பள்ளி வட்டார கல்வி அலுவலர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மதங்கள் பலவிதமாக இருந்தாலும் கடவுள் என்பவர் ஒருவரே, பிரம்மம் என்பதும் ஒன்றே என்பதை நடனம் மூலம் கூற வருகின்றனர் எம் தோழிகள். பிரம்மமுக்கடே ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನ ಪುರೇ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ
మగుమగు హీనాదిక మూలింతు లేవు అంతరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతు కులమింతానొకటే అంతరికి శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతు కులమిల్తానొకటే అంతరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನಾಪುರೇ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕ್ಕಟೇ ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನಾಪುರೇ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ತಂದನಾನ ಭಳ ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கு எங்கள் பணிவான வணக்கம். இன்று எங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்து வந்துள்ள அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கூடம் ஸ்கூல்னு பெயரை சொன்னதும் சந்தோஷமா சிரிக்கிறவங்களும் இருக்காங்க, வருத்தப்பட்டு அழுகிறவங்களும் இருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? இன்றைய குழந்தைகளின் பள்ளி பருவம் சுகமா சுமையா? நம்ம எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? இதை பற்றி தான் இன்றைய பட்டிமன்றத்தில் பேச போகிறோம். இன்றைய குழந்தைகளின் பள்ளி பருவம் சுகமே என்று ஒரு அணியும் இல்லை சுமையே என்று ஒரு அணியும் பேச போகிறாங்க. இரண்டு அணிகளின் வாதங்களை கேட்டு நாம் கடைசியாக ஒரு முடிவுக்கு வரலாம். இன்றைய குழந்தைகளின் பள்ளி பருவம் சுகமே என்று பேச வருவது 5ஆம் வகுப்பு சாரா. நடுவரே பள்ளிக்கூடம்னு சொன்னாலே சுகம்தான். ஒரு குழந்தைக்கு அதனுடைய பள்ளி பருவம்தான் வாழ்க்கை நடித்தலாம். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நாங்கள் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகிறதுனால தான் எங்கள் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங். அங்கே பேஸ்மெண்ட்டும் வீக் பில்டிங்கும் வீக். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து 7 பிரிவுக்கும் பயன் தரக்கூடிய கல்வியை தரும் பள்ளியை சுமையா நினைக்கலாமா? நடுவரே நீங்களே சொல்லுங்க. அருமை அருமை. பள்ளிக்கூடம் என்பது கல்வி கோயில். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புர்ணும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிக்கணும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் இன்னும் பிச்சை எடுத்தா படிக்கிறோம் இல்லையே. எங்களை வசதியாக உட்கார வச்சு எங்கள் டீச்சர் நின்றுக்கிட்டே பாடம் எடுக்கிறாங்க. ஆக பள்ளி பருவம் சுகம் தானே நடுவரே? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு வளமான எதிர்காலம் அளிக்கும் பள்ளிகள் என்றுமே சுகம்தான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, பள்ளி பருவம் சுகம்தான். குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு அவர்களின் பள்ளி பருவம்தான் பேஸ்மெண்ட். அருமையான பதிவே. பள்ளி பருவம் சிறப்பாக இருந்தால் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். கரெக்டு தான். ஆனால் பள்ளி பருவம் சுமையா இருக்கே என்று எதிர்வாதம் செய்ய வருவது 5ஆம் வகுப்பு தோமல். நடுவரே, பள்ளி பருவம் சுகமா இருக்கணும், நானும் மறுக்கல. ஆனா சுமையா இருக்கே. எப்படி? எல்கேஜி படிக்கிற குழந்தை 2 kg ஸ்கூல் பேக முதுகுல சுமக்குது. அப்ப சுமைதானே. 3 வயசுலயே எல்கேஜி அட்மிஷன். தத்தகா புத்தகான்னு நடக்கிற குழந்தைய பேக் மாட்டி ஸ்கூல்ல ஒரு இடத்தில் உட்கார வச்சா உட்காருமா? உட்காராது. அது மட்டுமா? பள்ளி பருவம் என்பது 6 வயசு தான். ஆனா பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? ஓடு ஓடு, லைஃப் இஸ் எ ரேஸ் என்று சொல்லி எங்களை 3 வயசுலயே ஸ்கூலுக்கு
ஓட்டி விடுறாங்க. குழந்தைகளின் சுதந்திரம் பறிக்கப்பட்டு பள்ளி பருவமே சுமையாயிடுது. தோமல் சொல்றதும் சரிதான். காலையில 8 மணிக்கு ரோட்ல பார்த்தா ஒன்று அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போகுது, இன்னொன்று தூங்கிக்கிட்டே போகுது. பார்க்க பாவமா தான் இருக்கு. நடுவரே, இன்னொரு கொடுமையும் சொல்றேன் கேளுங்க. எங்களோட டெய்லி டைம் டேபிள் என்ன தெரியுமா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ், சோஷியல் 5 சப்ஜெக்டும் படிக்கணும். டெய்லி எல்லா சப்ஜெக்டும் டைம் டேபிளில் தான் இருக்கு. அதுலேயும் மேக்ஸ் புக்கு ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ். இந்த சின்ன வயசுலேயே எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். எங்களுக்கு பிடிச்ச பிடி பீரியட் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வரும். இது நியாயமா? இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. வாரத்தில் ஒரு பீரியட் பிடி இருந்தா எப்ப நாங்க விளையாட்டுல கோல்டு மெடல் வாங்குறது? இப்படிதான் குழந்தை பருவம் மெல்ல மெல்ல குறைந்து கல்வி சுமையை முதுகுல சுமற்றிக்கிட்டு மதிப்பெண் இருக்கிற ரோபோவா மாறிட்டோம். நல்ல மதிப்பெண் எடுத்தாதான் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பாராட்டுறாங்க. மதிப்பெண் இல்லைன்னா மதிப்பும் இல்லை. எங்களின் சோக கதையை கேட்டு நடுவரின் கண்ணே கலங்கி போச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா சொல்லுங்க என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணெல்லாம் கலங்கல, கண்ணுல தூசு விழுந்துச்சு, அவ்வளவுதான். சின்ன குழந்தைகளின் மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்கு பாருங்க. இஷ்டப்பட்டு பள்ளிக்கு போகல, கஷ்டப்பட்டு தான் போறன்னு சொல்றாங்க. இது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். எப்படி இருந்தாலும் பள்ளி பருவம் சுகம்தான் என்று பேச வருவது 5ஆம் வகுப்பு அவினாஷ். ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையின் 4 சுவருக்குள் உருவாகிறது என்றார் நேரு. அப்படிப்பட்ட பள்ளி பருவம் எப்படிங்க சும்மா எல்கேஜி 2kg வை தூக்குறாங்களாம். பைய திறந்து பார்த்தா ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் தான் இருக்கு நடுவரே, வேற ஒன்றும் இல்லை. லைஃப் இஸ் எ ரேஸ். உண்மைதானே? ஓடிக்கொண்டே தானே இருக்கணும். 3 வயதில் ஸ்கூலுக்கு ஓட்டி விட்டுறாங்களாம் பேரண்ட்ஸ். அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் உட்காந்து டிவி சீரியல், செல் கேம்ஸ் பார்க்க சொல்கிறீங்களா? குழந்தைங்க பள்ளி பருவத்தில் தான் ஸ்கூல் வந்து நிறைய நல்ல பழக்கங்கள் கற்றுக்குறாங்க. டுடேஸ் ரீடர்ஸ் ஆர் டுமாரோஸ் லீடர்ஸ். உலகில் புகழ்பெற்ற தலைவர்களுக்கு பெருமை தந்தது அவர்களின் கல்வி. அதை தந்தது அவர்களின் பள்ளி பருவம் தானே. ஓகேவா இல்லையா? இப்படி மிரட்டி எல்லாம் கேட்க கூடாது, நான் பயந்துடுவேன். மிரட்டல நடுவரே, உண்மையை சொல்கிறேன். நல்ல பழக்கம் சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம் நடுவரே, ஏழை பணக்காரன் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒன்றா படிக்கிறோம். முயற்சி, தன்னம்பிக்கை, நாட்டுப்பற்று, மனிதநேயம், உண்மை பேசுதல், தெய்வ நம்பிக்கை, பங்க்சுவாலிட்டி வெற்றி தோல்வியை ஹாப்பியாக ஏற்றுகிறது. இதெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுத் தருவது பள்ளி பருவம் தானே. இதை மறுக்க முடியுமா உங்களால்? சூப்பர் சூப்பர். எவ்வளவு நல்ல பழக்கங்கள் பள்ளியில் குழந்தைகள் கற்றுக்கிறாங்க. கேட்கும் போதே சுகமா இருக்கு. இளமையின் கல் இது ஆத்திச்சூடி, தென்னும் எழுத்தும் கண்ணென தகும். இது திருக்குறள். கல்வி கல்வி கல்வி, இதுவே இன்றைய தேவை. இது யார் சொல்லியிருக்கா? நம்ம சுவாமிஜி, நம்ம சுவாமிஜி. சூப்பர் சூப்பர். நடுவரும் சூப்பர், நாங்களும் சூப்பர். அந்த அணிதான் ஆட்மென் அவுட். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பிளாட்டோ. இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் பள்ளி பருவத்தை சுமையாக நினைச்சா இவர்கள் பூமிக்கும் சுமைதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ், லீடர்ஸ். அவங்கெல்லாம் யாரு? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இவங்க சொல்கிறாங்க
மனசில் 1000 சோகங்களை வச்சுக்கிட்டே பள்ளி பருவம் சுமையே அப்படின்னு சொல்ல வருவதே 5ஆம் வகுப்பு தனுஸ்ரீ. இவர்களின் சுமையை கொஞ்சம் இறக்க கட்டும் வாங்க. நடுவரே, நாங்களும் ஆசையா படிக்கணும்னா ஸ்கூலுக்கு வர்றோம். அட்மிஷன் கிடைக்குதா? பள்ளியில் சேர்றதுக்கே என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதென்ன நியாயம்? பள்ளியில் சேர்றதே படிக்கத்தான். பள்ளியில் சேர்றதுக்கு முன்பே என்ட்ரன்ஸ் டெஸ்ட். என்ன கொடுமை சார் இது! இந்த பாப்பாவுக்கு இது தெரியல, பேசல, எழுதல இப்படின்னு ஏதேதோ சொல்லி பள்ளி பருவ அட்மிஷன் சுமை, ஃபீஸ் சுமை எல்லாம் பேரண்ட்ஸ் சுமக்க வேண்டியதான் இருக்கு நடுவரே. எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, எல்லாருக்கும் அட்மிஷன் தரோம். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் இல்லை, குறைகள் சொல்ல மாட்டோம், ஃபீஸ் வாங்க மாட்டோம், தரமான கல்வி நிச்சயம். இவ்வளவு போதுமா? சரியா சொன்னீங்க நடுவரே. ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. ஆனா ஃப்ரீயா மிக்ஸி, ஃபேனு, டிவி பணம் கொடுத்தா ஓடி போய் வாங்கிடுறாங்க. அதை விடுங்க, எங்க சுமையை கேளுங்க முதல்ல. 5 விரலும் ஒண்ணா இருக்கா? இல்லையே, விதவிதமா இருக்கே. அதேதான், 5 விரலும் ஒன்று போல இருக்க முடியாது. ஆனா குழந்தைங்க மட்டும் எல்லாருமே 100க்கு 100 மார்க் வாங்கணுமா? அதுவும் எல்லா சப்ஜெக்ட்லயும். அப்பதான் நான் நல்ல பொண்ணு. சிலருக்கு ஒரு தடவை படிச்சா புரியும், சிலருக்கு 10 தடவை படிச்சாதான் புரியும். எல்லாருமே 100க்கு 100 மார்க் வாங்கணும்னா 50, 60, 70, 80 இதெல்லாம் யார் எடுப்பா? இது பேரண்ட்ஸ்க்கு புரியறதில்ல. எங்களை டார்ச்சர் பண்றாங்க. அந்த பையன் மாதிரி படிக்கல, அந்த பையன் மாதிரி படிக்கல, அவளை போல எழுதல அப்படின்னு கம்பேர் பண்ணி எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது நடுவரே. என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ். இந்த பேரெல்லாம் இப்பதான் கேள்விப்படுறோம். காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வர்றோம், மாலை 4:30 மணிக்கு ஸ்கூல் முடியுது. 7.5 மணி நேரம் பள்ளி பருவ வாழ்க்கை அதோட முடியுதா? இல்லையா? இல்ல நடுவரே. திரும்பவும் வீட்டுக்கு வந்தா ஹோம்ஒர்க். இது ஒரு சுமைனா அடுத்தது டியூஷன் போகணும். அங்கேயும் 2 1s are 2, 2 2s are 4. தினமும் நிம்மதியா தூங்க கூட முடியல. ஐயோ பாவம். இத்தனை சுமைகள் சுமக்கும் எங்கள் பள்ளி பருவம் சுமைதானே. நடுவரின் தீர்ப்புக்கு காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். ஸ்கூல் ஃபீஸ், அட்மிஷன் டெஸ்ட், ஹோம்ஒர்க், டியூஷன் கம்பேர் பண்ணி பேசுறது எவ்வளவு டார்ச்சர்! கஷ்டம் தாங்க. சுகமா இருக்க வேண்டிய பள்ளி பருவம் சுமையாகுகிறது. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து பள்ளி பருவம் சுகம்தான் என்று பேச வருவதே 5ஆம் வகுப்பு நிச்சய கல்யாணி. நடுவரே, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா, வஞ்சத்தில் விழுந்தாயடா. இது நம்ம மகாபாரத கர்ணர். அந்த கர்ணர் தான் இந்த தனுஸ்ரீ. தவறான இடத்துல கூட்டணி வச்சிருக்காங்க. தனுஸ்ரீ நம்ம ஸ்கூலில் ஃப்ரீ எஜுகேஷன் படிக்கிறா. எல்லா சப்ஜெக்ட்லேயும் அபவுட் 19 மார்க்ஸ் தான். ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டாக முடிப்பா. அவளே பாருங்க, சுமை தூக்குற மாதிரியா இருக்கா? இப்போவும் கெட்டு போகலை. கூட்டணி மாற்றி இங்கேயும் வரலாம், நாங்கள் சேர்த்துப்போம். ஒரு குழந்தையின் பள்ளி பருவம் ஈடிணையற்ற சுகமான பருவம். இதற்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, பள்ளி பருவத்தில் தான் ஸ்கூலில் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நண்பனும் தோழியும். மறக்க முடியுமா? எவ்வித எதிர்பார்ப்பின்றி வேறுபாடுகள் பார்க்காம கிடைக்கிற நண்பன் ஸ்கூலில் தான். நண்பேண்டா சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. 2வது, நம்முடைய பள்ளி பருவ ஆசிரியர். வயத்துக்கு உணவு அம்மா தருவாங்க, மூளைக்கு உணவு டீச்சர் தருவாங்க. அதுவும் எங்கள் ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்போவுமே மறக்க முடியாது.
படிப்பு மட்டுமல்லாமல் எங்கள் திறமைகளை கண்டுபிடித்து உன்னால் முடியும் என்று சொல்லி சொல்லி எங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் தருவாங்க. அருமையான நண்பர்கள், அருமையான டீச்சர்ஸ், இந்த புதிய உறவுகள் தரும் பள்ளி பருவம் என்றுமே சூப்பர் தான். நெல்லிக்காய் சாப்பிட்டால் முதல்ல கசக்கும், பிறகு தண்ணீர் குடிக்கும்போது எவ்வளவு இனிப்பாக இருக்குது. அதுபோல தான் பள்ளி பருவம். முதல்ல கசக்கும், நாள் ஆக 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 அந்த கசப்பு அப்படியே பழகிடும். இல்லை நடுவரே, இனிப்பாய் மாறும். பள்ளி பருவம் பிடிச்சு போயிடும். கொரோனா டைம் ஞாபகம் இருக்கா? அப்படியே ஃப்ளாஷ்பேக் போங்க. எத்தனை குழந்தைகள் 2 வருட பள்ளி பருவத்தை மிஸ் பண்ணாங்க. அவங்க மனதளவில் கூட பாதிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் மறந்து போச்சா? ஆக நடுவரே, சுகமான பள்ளி பருவத்தை அனுபவிக்கும் நீங்கள் அதை தீர்ப்பா சொல்லுங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி பருவம் முதல்ல கசப்பா இருந்தாலும் பின்னாடி இனிப்பா இருக்கும். நித்யா சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் இதெல்லாம் சுகமான புதிய உறவுகள் தான். ஆனாலும் இவங்க பள்ளி பருவம் சுமைதான் நடம் பிடிக்கிறாங்களே. வாங்க வீரவேல், வந்து உங்க குறைய சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நடுவரே, பள்ளி பருவம் சுமையாதான் இருக்கு. எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை, மெஜாரிட்டியில் வின் பண்ணுவோம். ஹோமண்ணா, உங்களுக்கு பள்ளி பருவம் சுகமா சுமையா? சுமைதான் அப்படின்றவங்கெல்லாம் கை தூக்குங்க. நடுவரே, பார்த்தீங்களா, மெஜாரிட்டி நாங்கள் தான். எல்கேஜிலேருந்து +2 முடிக்கிறதுக்குள்ள எத்தனை எக்ஸாம் எழுதி 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 மூளை கலங்கிடுது. இன்றைய கல்வியில் மனப்பாடம் செய்யவும் நினைவாற்றல் செக் பண்ணவும் எக்ஸாம் வைக்கிறாங்க ஒழிய புதிய சிந்தனைகள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல. எப்படி சொல்ற வீரவேல்? ஜவஹர்லால் நேருவின் மனைவி பெயர் என்னன்னு டீச்சர் கேட்டாங்க. நான் மிஸ்ஸஸ் நேருன்னு சொன்னேன். என் நண்பன் கமலா நேருன்னு சொன்னான். எங்க டீச்சர் என் நண்பனுக்கு குட்டு போட்டாங்க, எனக்கு குட்டு வச்சாங்க. இது சரியா? நீங்களே சொல்லுங்க நடுவரே. இப்படி படிச்சா விளங்கிடும். நடுவரே, உங்களுக்கு மண்டே ஃபீவர் பற்றி தெரியுமா? டைஃபாய்டு, மலேரியா, சிக்கன் குனியா தெரியும். இது என்ன புதுசா மண்டே ஃபீவர்? ஆமாம் நடுவரே, சண்டே ஈவினிங் தான் வரும். மண்டே காலையில் டெம்பரேச்சர் அதிகமாகி வாந்தி வரும், மயக்கம் வரும். யாருக்கு? மாணவர்களுக்கு தான் நடுவரே, மாணவர்களுக்கு தான். மண்டே டு ஃப்ரைடே 5 நாள், 5 நாளும் ஸ்கூலு. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக போவோம். ஆனால் ஃப்ரைடே டு மண்டே 2 நாள் தான். 2 நாள் 2 நிமிஷத்தில் ஓடிடும். பள்ளிக்கூடம் ரொம்ப பயமுடுத்துது நடுவரே. நல்ல தீர்ப்பாக சொல்லி எங்களை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். இரண்டு பக்க வாதங்களையும் கேட்டாச்சு. ஒரு குழந்தையின் பள்ளி பருவம் சிறப்பாக இருந்தால் எதிர்காலமும் வளமாக இருக்கும் இல்லையா? ஒரு குழந்தையின் பள்ளி பருவத்தில் தான் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்குறாங்க. 5இல் வளையாதது 50இல் வளையாது. பெற்றோரும் ஆசிரியர்களும் அவர்களை பொறுப்பை உணர்ந்து குழந்தைகளை பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். குழந்தைகளும் பள்ளி பருவத்தை வீணடிக்காம அதை ஒரு சுமையாக நினைக்காம ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போக வேண்டும். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் உங்கள் நன்மைக்கு தானே. பள்ளி பருவம் சுகமான பருவமாக ஏற்றுக்கிட்டு பள்ளியில் கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி நாட்டுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும். எங்கள் எல்லாரும் ஹாப்பியாக பாருங்க. ஐ லவ் மை ஸ்கூல், ஐ லவ் மை ஸ்கூல், எங்கள் ஸ்கூல்
இதுதானே என் ஸ்கூல். பள்ளிக்கு போக வேண்டும் ஹாப்பியா. ஆக குழந்தைகளின் பள்ளி பருவம் சுகமே என்று தீர்ப்பு கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये. रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये. कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये. कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये. रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये. शरणागतोऽहं 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 शरण्ये. शरणागतोऽहं 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 शरण्ये. रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये. नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः. नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमः श्री गुरवे नमो नमः. रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये. रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये. रामकृष्ण रामकृष्ण जय जय रामकृष्ण 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 जय जय रामकृष्ण. रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये. रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பள்ளிக்கு ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரவிருந்த திருமதி கே முத்துசெல்வி சமூக அலுவலர் தெற்கு, திருமதி எம் ஹரிதா சமூக நலத்துறை அலுவலர் வடக்கு, இவங்க இருவரும் நிறையா பணிகள் காரணமாக இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர இயலவில்லை. அவர்களுக்கு பதிலாக அவங்க பிஎம் மேடம் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம வரவேற்போம். அடுத்து நமது பள்ளியின் வட்டார கல்வி அலுவலர் பிஇஓ மேடம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை கௌரவிக்கும் விதமாக இப்பொழுது நிகழ்ச்சி. ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நூற்றாண்டு துவக்கப்பள்ளி, மயிலாப்பூர், சென்னை 4.
ஆண்டறிக்கை 2025-26 நாள் 19/2/2026. பேரன்புடையீர் வணக்கம். The goal of life is not the earning of money but the service of God. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண மிஷன் செய்யும் அறப்பணிகள் பலவாகும். அவற்றுள் ஒன்று பள்ளிகளை ஏற்படுத்தி பல லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் பணியாகும். இத்தொண்டினை செயலாக்க 1936ஆம் ஆண்டு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் 100ஆண்டு விழாவின் நினைவாக துவக்கப்பட்ட இப்பள்ளியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகின்றது. நம் பள்ளியின் செயலாளர் தவத்திரு சுவாமி தர்மிஷ்டானந்தஜி மகராஜ் அவர்கள் முன்னிலையில் திருமதி முத்துச்செல்வி மேடம், மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் தெற்கு மற்றும் ஹரிதா மேடம், மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் வடக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், சென்னை டிஸ்ட்ரிக்ட் அவர்கள் தலைமையில் இன்று ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்நன்னாளில் இக்கல்வியாண்டில் நம் பள்ளியின் வளர்ச்சிப் படிகளை இந்த அறிக்கை வாயிலாக உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நம் பள்ளியில் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி பிரிவுகள் நடைபெற்று வருகின்றன. இக்கல்வியாண்டில் ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தர் ஜெயந்தி தினமான 2/7/2025 அன்று இப்பகுதி வாழ் மக்களின் நலன் கருதி ஸ்ரீ ராமகிருஷ்ணன் 100ஆண்டு பிளே ஸ்கூல் தொடங்கப்பட்டு எல்கேஜி வகுப்பில் 26 குழந்தைகளும் யூகேஜி வகுப்பில் 9 குழந்தைகளும் சேர்க்கப்பட்டு கல்வி கற்று வருகின்றனர். 1 முதல் 5 வகுப்புகளில் 82 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். ஆக 117 மாணவர்களுக்கு நமது பள்ளி கல்வி சேவை ஆற்றி வருகின்றது. கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் தமிழக அரசின் முப்பருவ கல்விமுறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பாட இணை செயல்பாடுகளாக ஸ்லோகம், பாட்டு, நடனம், யோகா, கணினி, செஸ், புத்தக பூங்கொத்து நூல்கள் வாசித்தல் ஆகிய சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. 1 முதல் 5 வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் என்ற புதிய கற்பித்தல் முறையில் கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறையில் மாணாக்கர்களின் கற்றல் அடைவு மதிப்பீடு செய்யப்பட்டு தர அடிப்படையில் தேர்ச்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. மாணவர்களுக்கு சிறந்த வகுப்பறை சூழல் அமையும் வகையில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகளும் சிறந்த முறையில் ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நலத்திட்டங்கள் நிறைவேற்றல் இக்கல்வியாண்டில் 26/8/2025 அன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டு தினமும் பொங்கல், கிச்சடி, உப்புமா இவற்றுள் ஏதேனும் ஒன்றுடன் சாம்பாரும் பரிமாறப்பட்டு 35 மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். மாணாக்கர்களுக்கு இலவச கல்வி அளிப்பதோடு நாள்தோறும் சத்தான மதிய உணவும் தமிழக அரசின் விலையில்லா நலத்திட்டங்களான பாடநூல்கள், குறிப்பேடுகள், புத்தகப்பை, கிரையான்ஸ், வண்ண பென்சில்கள், 4 செட்டு சீருடைகள் ஆகியன பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ஆதிதிராவிட மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் பெற்று வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நிர்வாகத்தின் சார்பில் 2 செட் சீருடை, காலணி, நாள்தோறும் காலையில் மாணாக்கர்களுக்கு பால், மதிய உணவில் கூட்டு, மாலை வேளையில் கடலை மிட்டாய் ஆகியனவும் வழங்கப்பட்டு வருகின்றன. இக்கல்வியாண்டின் முக்கிய நிகழ்வுகள் 100 நாளில் கற்றல் அடைவு சவால் 100 Days Challenge ஆய்வில் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களை தமிழ் மற்றும் ஆங்கில வாசித்தல் திறன் மற்றும் கணக்கு பாடத்தில் அடிப்படை திறன்களையும் மேம்பாடு அடைய செய்தமைக்காக 6/7/2025 அன்று தொடக்கக்கல்வி இயக்குனர் அவர்களின் பாராட்டு சான்றிதழ் நம் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாளான 15/7/2025 அன்று கல்வி வளர்ச்சி நாள் மாணாக்கர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளோடு பரிசுகள் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 10/8/2025 மற்றும் 11/2/2026 ஆகிய நாட்களில் குடற்புழு நீக்க மாத்திரைகள் பள்ளி மாணாக்கர் அனைவருக்கும் வழங்கப்பட்டன. 15/8/2025 சுதந்திர தினத்தன்று எஸ். தன்ஷிகா 4ஆம் வகுப்பு, வி. அவினாஷ் 5ஆம் வகுப்பு ஆகியோர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு விஜயராகவன் அவர்களால் வழங்கப்பட்டு வரும் சிறந்த மாணவர்களுக்கான பரிசை பெற்றனர். மேலும் 15/8/2025 அன்று திருமதி அருந்ததி ராமன் அவர்களால் 3ஆம் வகுப்பில் படிப்பு மற்றும் கலைப்பிரிவுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு வெற்றி கோப்பைகளோடு பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டன. முதல் பரிசாக ரூபாய் 2500 பி. பிரத்யூஷா, 2வது பரிசாக ரூபாய் 1500 பி. மகிழினி, 3ஆம் பரிசாக ரூபாய் 1000 கே. ஜீவிதா ஆகியோருக்கு வழங்கப்பட்டன. 28/11/2025 அன்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான வரைதல் போட்டியில் நம் பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவன் ஏ. சாய்சரண் மாவட்ட அளவில் 3ஆம் பரிசு பெற்றார். சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் அவர்களால் பாராட்டு சான்றிதழும் ரூபாய் 500 பணப்பரிசும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். நம் பள்ளி நிர்வாகத்தால் மாணவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் மாத இதழ் ஒவ்வொரு மாணாக்கரின் வீட்டு முகவரிக்கு மாதந்தோறும் அனுப்பப்பட்டு வருகின்றது. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் நம் பள்ளி நிர்வாகத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கிய விழாக்கள் கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தின விழா, நவராத்திரி விழா, குழந்தைகள் தின விழா,
பொங்கல் விழா, குடியரசு தின விழா ஆகிய விழாக்கள் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டன. இக்கல்வியாண்டில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் வட்டார அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவி பி. தனுஸ்ரீ 2ஆம் இடமும், ஆங்கில மழலையர் பாடல்கள் ஒப்புவித்தல் போட்டியில் முதல் வகுப்பு மாணவி எஸ். மஹிதா 2வது இடமும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் ஜெயந்தி, அன்னை சாரதா தேவி ஜெயந்தி, சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி ஆகிய விழாக்களின் ஊர்வலங்களிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் மாணவர்கள் பங்கேற்று பரிசுகள் பெற்றுள்ளனர். 3/2/2026 அன்று விளையாட்டுப் போட்டிகளும் 5/2/2026 அன்று ஆண்டு விழா சார்ந்து மாணாக்கர்களுக்கு பல்திறன் போட்டிகளும் நடைபெற்றன. இதில் மாணாக்கர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்ந்தனர். இதில் பெற்றோர்களுக்கான போட்டிகளும் நடைபெற்றன. கல்வித்துறை ஆண்டாய்வு 10/9/2025 அன்று பள்ளியை ஆண்டாய்வு செய்த தேனாம்பேட்டை வட்டார கல்வி அலுவலர்கள் அம்மா அவர்கள் பள்ளியின் பொதுநிலை திருப்திகரம் என்று பதிவு செய்துள்ளார். இப்பள்ளியை சிறந்த முறையில் நிர்வகித்து வரும் செயலர் சுவாமிஜி, நிர்வாகி திரு KV வரதராஜன் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், அவ்வப்போது நன்கொடைகள் அளித்து வரும் முன்னாள் மாணவர்கள், நன்கொடையாளர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோருக்கு பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். The soil of India is my greatest heaven. சுவாமி விவேகானந்தா. நாட்டின் சிறந்த குடிமக்களாக நம் பள்ளி மாணவர்கள் உருவாக பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். சபையோர் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அப்படி மெய் மறந்து இருக்கோம் நம்ம இப்போ. ஏன்னா குழந்தைகளில் ஒரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஹரிதா பாப்பா இவன் வந்து நம்ம தமிழ் பெண்ணில் ஒரிசா பொண்ணு. சரிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் என்பது குழந்தைகளுக்கு எழுதுவது படித்தல் மட்டும் கற்பிப்பது மட்டுமல்ல, அனைத்து திறன்களையும் கொண்டு வர வேண்டும். இன்று பாருங்கள், எல்கேஜி குழந்தைங்க டான்ஸ் அருமையாக ஆடினாங்க, யூகேஜி ஆடினாங்க, எல்லா குழந்தைங்களும் டான்ஸ் அருமையாக ஆடினாங்க. என்ன பேச்சு! பட்டிமன்ற சாலமன் பாப்பையாவே தோற்று விட்டார். நம்ம குழந்தைங்க பேசுகிறதுல நம்ம மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே உண்மைன்றது கிளாப் பண்ணியே வானத்தை அதிர விட்டுட்டாங்க. சரியான கருத்து, சரியான தீர்ப்பு. வருங்கால சாலமன் பாப்பையா அம்மையார் அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். கவனிங்க, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதைகள். இந்த 2 விதைகள் வந்து மரமாக கொஞ்சம் மரமாக ஆயிட்டாங்க. நீங்கள்லாம் விதைகள், கண்டிப்பாக நல்ல மரங்கள், நல்லா ஆயிட்டு சமுதாயத்துக்கு நன்மை அதிகமாக செய்வீங்க. நம்பிக்கை எங்களுக்கு வான அளவு இருக்குது. அதுக்கு உதாரணம் இவங்க 2 பேர். சரிங்களா? பாருங்கள், இதற்குத்தான் பள்ளிக்கூடம். இது பயிற்சி ட்ரைனிங் பண்ணது யாருமா? யார்? எல்லாம் டீச்சர்ஸு. பாருங்கள், நான் ஆண்டாய்வு பண்ண வரும்பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 100% சரியாக உள்ளது. நான் குறைகள் தேடிக்கொண்டே இருக்கிறேன், கிடைக்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் நிறைவாக இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் சரியாக இருக்கிறது, எந்த மாணவன் பார்த்தாலும் படிக்கிறான். இதில் என்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்க இருக்காங்களா, மாற்றுத்திறனாளி குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த 10 குழந்தைங்களும் கிட்ட நான் ஒரு ஃபுல் டே இருக்கும்போதெல்லாம் ஒரு பையன் மட்டும் டீச்சர் பின்னாடி அப்படி விட்டுட்டு வரக்கூடாது, ஓடி வந்து உட்காந்துக்கிட்டு HM சேரில் உட்காந்துக்கிறது, அது கொள்வது இது கொள்வது. அந்த பையன் நேராக வருவான், HM சேரில் உட்காருவான், டீச்சர் பேசுவான், 2 பசங்க அடிச்சிருவாங்க. அந்த 3 டீச்சரும் அந்த குழந்தைங்கள அரவணைச்சாங்களே கவண்டி, கடினமான ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சரிங்களா? நாங்கள் ஆண்டாய்வு பண்ணும்போது சும்மா எழுதல் படித்தல் மட்டும் பார்க்க மாட்டோம், அனைத்தையும் பார்ப்போம். எந்த பள்ளிக்கூடத்துலேயும் இந்த 10 குழந்தைங்க மாதிரி இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இல்லை. இவங்க அந்த ஏரியாவிலே போயிட்டு குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு 2 டீச்சரை 3 டீச்சரை போட்டு அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற விதம் மிக 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 அருமை.
பள்ளி நிர்வாகி பள்ளிக்கூடத்துக்கு என்ன வேணும் கேட்டு கேட்டு செய்கிறாங்க. எங்களுக்கு எங்கள் கையில் 100 பள்ளிக்கூடம் இருக்குது. 100 பள்ளிக்கூடம் 100 விதம். டீச்சர்ஸ்லாம் போய் கேட்பாங்க, எங்கள் ஸ்கூலுக்கு இது வேணும் ஐயா, இது வேணும் ஐயான்ட்டு. கண்டிப்பாக செய்கிறோமா, செய்வான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் செய்வாங்க, கொஞ்சம் செய்ய மாட்டாங்க, எப்படியோ. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் கேட்க வேண்டியது எதுவுமே இல்லை. நிர்வாகியே செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறார். எல்லாமே செஞ்சிடறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கேட்டால் ஒரு முழு நிலா, பிறை நிலா. டீச்சர்ஸ் திறமையானவங்க, பள்ளிக்கூடம் அருமையாக இருக்குது, பள்ளி வளாகம் தூய்மையாக இருக்குது, மாணவர்கள் அருமையாக படிக்கிறாங்க. ஒவ்வொரு திறன்களையும் இந்த டிராயிங் நோட் பிரித்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தையா இந்த டிராயிங் வரைஞ்சதுன்ற மாதிரி இருக்கும். ஓவிய பயிற்சி, எழுத்து பயிற்சி. இப்போ பாருங்கள், நான் அதெல்லாம் பார்த்தேன். ஆண்டாய்வில் வாசிப்பு பார்த்தேன். குழந்தைங்க எப்படி சுத்தமாக வராங்களா பார்த்தேன். சுத்தமாக வராங்க. நோட் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக திருத்திருக்காங்க. குழந்தைங்களும் எழுதியிருக்காங்க, டீச்சரும் திருத்திருக்காங்க. வாசிப்பு அருமையாக படிக்கிறாங்க. அந்த எம்ஆர் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்க சாதா குழந்தைங்களோட சேர்த்து இந்த குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுறது டீச்சர்ஸுடைய பன்முக திறமையை காமிக்குது. அதனால் இந்த பள்ளிக்கு என்ன சொல்கிறதா இன்னி வரைக்கும் நான் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு இந்த தேனாம்பட்டி சரகத்திற்கு 10 மாதம் ஆகுது. எவ்வளோ ஸ்கூலில் எத்தனையோ சின்ன குறைகள்லாம் இருக்குது, நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வரேன் நான். ஆனால் இந்த பள்ளியில் எந்த குறையும் காணலை, நான் எதையுமே நிவர்த்தியும் பண்ணலை. இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் ஆனாங்க. அந்த டீச்சர் எனக்கு பசங்களுக்கு பாடம் நடத்துகிறது தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பென்ஷன் பணமே அவங்க பொறுப்பில்லாத, அதாவது கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் வாங்கினாங்க. வாங்குறேன் மேடம், வாங்குறேன். ஏன்னா டீச்சர்ஸ் யாரும் பணத்துக்கு ஆசைப்படவே இல்லை. அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்குரிய பணம்லாம் வருது. அந்த பணம் அவங்க ஆர்வத்தோடு வாங்கலை. நான் பசங்களுக்கு பாடம் எடுத்தேன், நல்லா செயல்பட்டேன், எனக்கு அதுவே போதும். அதனால் டீச்சர்ஸ் பணத்துக்கு செகண்டு தான். மாணவருடைய எப்படி சர்வீஸ் தான் முக்கியமான அவங்க பாடுபடுறதை நான் கண்கூட கண்டேன் நான். சரிங்களா? இந்த பள்ளி நிர்வாகம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்த்தி நம்ம அவரை வணங்குறோம். ஏன்னா ஒரு பெரிய ஆலமரத்தை ஆரோக்கியம் குறையாமல் நல்ல வளர்ச்சியோடு வளர்க்குற இந்த நிர்வாகத்துக்கு கல்வித்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்ணும் கருத்துமாக பார்க்குறாங்க. குதிரைக்கு கடிவாளம் போட்டால் மாதிரி எங்கேயுமே கவனம் சிதறாமல் பள்ளி, மாணவர் சுத்தம், மாணவர் ஒழுக்கம், மாணவரின் பன்முக திறமைகளை வளர்த்தல் சொல்லிட்டு ஆசிரியர்கள் ஒரு பக்கமாக இருந்தாலும் நிர்வாகமும் சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை அழகாக கொண்டு செல்கிறார்கள். அதனால் இந்த பள்ளிக்கூடம் ஒரு முழு நிலவாக பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. சூரியனை பார்த்து கடல்னா ஆகாது, கொந்தளிக்காது. ஆனால் சந்திரனை பார்த்து சூரியன்னா ஆகும், மகிழ்ச்சியில் தத்தளிக்கும். அதே போல் கல்வித்துறை உங்களுடைய செயல்பாடை பார்த்து ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறது என்று கூப்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. ஜெயராமகிருஷ்ணா. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள், வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே மாலை வணக்கம். குருதேவரின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வழக்கம் போல் அற்புதமான நிகழ்ச்சிகளை நம்ம கண்டு கழித்தோம். போன வருஷமும் கூட இதே மாதிரி நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அந்த ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பாக மெருகூற்றி நல்லபடியாக இங்கே நிகழ்த்தி காட்டி கொண்டு இருக்கிறீர்கள். சின்ன குழந்தைங்களை ஆரம்பித்து இந்த கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், நடனம் என்று சொல்லி எல்லா விதத்திலும் சிறப்பை காட்டிக்கொண்டு இருந்தீர்கள். நமது சமூக நலத்திலிருந்து வந்த அம்மா கூறியது போல்
இந்த குழந்தைங்கள் பண்ணுற இந்த நல்ல நிகழ்ச்சிகளை பார்த்து அவங்களே ஆதரித்து அவங்களுக்கு பரிசு கொடுத்து என் கை வலிக்குது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி அவங்க ஒரு அலுவலராக வந்து உள்ளே வந்தாலும் உள்ளே வந்தக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நம்மளில் ஒருவராக மாறி நம்முடைய அவர் பேசுறதை நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க பார்வையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த பள்ளி இந்த நிர்வாகம் நிறைவாகவே மாணவர்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறத பார்க்கும்போது அவங்க மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு பள்ளி இயங்குது, நல்லபடியாக இயங்குது. சாதாரண பிள்ளைகளை கூட்டு வந்து ஸ்லம்மில் இருக்கிறவங்க அவங்க பெற்றோரெல்லாம் பார்த்தா கட்டிட வேலை, ஆட்டோ ரிக்ஷா, தூய்மை பணியாளர்கள் இங்கேருந்து தான் குழந்தைங்களெல்லாம் வந்திருக்காங்க, பெற்றோர்கள் தான். ஸோ இந்த குழந்தைங்கள் இந்த மாதிரி ஒரு தரமான கல்வி வெளியில் கிடைக்கணுன்னா அந்த பட்டிமன்றத்தில் சொன்னது போல் அந்த பெற்றோருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், சுமையாக இருக்கும். எவ்வளோ காசு கட்டணும், பிள்ளைகள் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம பள்ளியில் இந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர் இருவருக்கும் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் எல்லாமே இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. பிள்ளை இங்கே வரணும் அவ்வளோதான் ஒழிய அவனுக்கு வேணும்ன துணி, உணவு, படிப்புக்கான மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்துக்கும் மேலே பண்பு, அன்பு எல்லாமே இங்கே போதிக்கப்பட்டு அவன் முடித்து போகும்போது அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல பிள்ளைகளாக நல்ல மாணவர்களாக வெளியில் போகிறாங்கன்னா அதுக்கு பின்னால் எத்தனை பேர் அவருடைய கடின உழைப்பு, எத்தனை பேருடைய தியாகமும் இங்கே இருக்கிறது நம்ம அறிகிறோம். இது சாதாரண ஒரு நிகழ்வால் வருவதில்லை. இந்த இறைவனின் பேரொருளால் தான் இப்படியெல்லாம் சாத்தியம் என்பதை அறிகிறோம். இந்த சின்ன பள்ளி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டு இருக்கிறது என்றால் இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாணவர் இல்லம் 121 ஆண்டுகளை கடந்து இந்த ஏழை மாணவர்களுக்கு சேவை செய்து வருகிறது. அதிலும் இந்த பள்ளி 90 ஆண்டுகளை கடந்து மக்கள் சேவையில் செய்து கொண்டிருக்குது. அங்கே படித்த பிள்ளைகள் அதுக்கப்புறம் இந்த மாணவர் இல்லத்தில் படித்து அப்புறம் பாலிடெக்னிக்கில் படித்து அப்புறம் மிக உயர்ந்த பதவிக்கெல்லாம் வந்தவங்க இன்றைக்கி உட்கார்ந்துருக்காங்க, இங்கே உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த உயர்வை தந்து கொண்டே இருக்கும். இந்த பள்ளிக்கு பின்னால் தெய்வ சக்தியோட மக்களுடைய பங்களிப்பும் எல்லாருடைய ஆதரவும் இருக்கிறது தான் மிக சிறந்ததாக கருதுகிறோம். இந்த மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் மேடையர் வச்சு பாஸ் பண்ண வச்சு பரிசெல்லாம் கொடுக்கணுங்கிறது இல்லை சாதாரண விஷயம் கிடையாது. போன வருஷம் நம்முடைய ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளோட இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி பிள்ளைகளையும் சேர்க்கலாமான்னு வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணலான்னாங்க. நான் ஒன்றும் செகண்டும் யோசிக்கவே இல்லை, கண்டிப்பாக சேர்க்கலாமே, அவங்களுக்கும் நம்ம என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணலாமேன்னு சொன்னேன். உடனே அந்த குழந்தைங்களும் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த பிள்ளைகள் இன்றைக்கி நல்லா இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு புரியுதோ இல்லையோ அந்த பெற்றோர் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். பிள்ளை காலையில் எழுந்திரிச்சோடனே அவன் பள்ளிக்கு வந்துவிடுவான், அதுக்கான கேர் எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, நிர்வாகம் இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு திருப்பி போகும்போது மீதி டைமே அந்த பெற்றோர் பார்த்துப்பாங்க. அவங்க மனசுக்கும் பிள்ளை படிக்கலையே, இதாகலையே, மற்றவங்க கூட வரலையேங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நம் பிள்ளைகளும் பள்ளிக்கு போகுது, அவங்களும் மற்றவங்களுக்கு போல இருக்காங்கங்கிற ஒரு ஆறுதல் கிடைக்குது. ஸோ அதனால் அவங்க அன்றைக்கி கேட்கும்போது நான் அடுத்த நிமிஷம் யோசிக்கவே இல்லை, நாம் கண்டிப்பாக யார் வேணாலும் வந்து இங்கே பயிற்று பெற்று நல்லவங்களாக இருக்கணும், கூட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான நல்ல பலனையும் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். அது பயிற்றுவித்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே அற்புதமான நடன நிகழ்ச்சி, அது நிகழ்ச்சி எல்லாம் இங்கேருந்து ஒரு டைரெக்ஷன் கொடுக்குறாங்க, அங்கே குழந்தைங்க ஆடுறாங்க, கீழே ஒரு அம்மா இருந்துட்டு தலையை ஆட்டிட்டு ஏதோ பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி குழந்தைங்க ஆடுறாங்க. அந்த எல்கேஜி குழந்தைங்க அவ்வளோ ஒரு நேர்த்தியாக பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண கிடையாது. ஸோ உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தான் எங்களுடைய வாழ்த்து சொல்லணும், பயிற்றுவித்த டீச்சர். அதனால் கடைசி என்ன சொல்ல வர்றேன்னா,
கல்வி ஒரு பாரம் இல்லை, இது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி. ஓங்காரநாதம் நீயே, உண்மை பொருளும் நீயே. ஓங்காரநாதம் நீயே, உண்மை பொருளும் நீயே. உந்தன் அருள் ஜோதியே எங்கும் மொழி வீசவே இந்த புவியோர்க்கு அருள் செய்வாயே. உந்தன் அருள் ஜோதியே எங்கும் மொழி வீசவே இந்த புவியோர்க்கு அருள் செய்வாயே. ஓங்காரநாதம் நீயே, உண்மை பொருளும் நீயே. பேராமென்றாலும் நீயே, இயேசு என்றாலும் நீயே. பேராமென்றாலும் நீயே, இயேசு என்றாலும் நீயே. என்றும் அல்லாஹ் நீயே, உலகில் எல்லாம் நீயே. பராசக்தி ஸ்வரூபம் நீயே. ஓங்காரநாதம் நீயே, உண்மை பொருளும் நீயே. உந்தன் அருள் ஜோதியே எங்கும் மொழி வீசவே இந்த புவியோர்க்கு அருள் செய்வாயே. பரிபூர்ண எழில் ரூபமே, பேரின்பமே ஞானமே. பரிபூர்ண எழில் ரூபமே, பேரின்பமே ஞானமே. எங்கள் ஆதாரமே, உந்தன் மலர் பாதமே, என்னை எந்நாளும் காத்திடுவாய். ஓங்காரநாதம் நீயே, உண்மை பொருளும் நீயே. உந்தன் அருள் ஜோதியே எங்கும் மொழி வீசவே இந்த புவியோர்க்கு அருள் செய்வாயே. அனைவருக்கும் வணக்கம். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கம் உள்ளவர்கள் எல்லோர் இதயத்திலும் இருப்பார்கள். அவ்வாறு பெற்ற உதவிக்கு நன்றி சொல்ல எங்கள் பள்ளியின் சார்பில் வந்துள்ளேன். பள்ளி ஆண்டு விழா இனிதே நடந்து முடிந்திடச் செய்த மும்மூர்த்திகளுக்கு முதலில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லத்தில் இம்மேடையை எங்களுக்கு கொடுத்து ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற உதவிய மதிப்பிற்குரிய செயலர் சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் உள்ள சுவாமிஜி பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அலுவலர்களுக்கிடையே நேரம் ஒதுக்கி பள்ளி விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் செயல்பாடுகளை சிறப்பாக கவனித்து கொண்டும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஊக்கம் கொடுத்து பள்ளியில் பிள்ளைகளின் வருகையை முன்னேற்ற பாடுபடும் எம் பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களாகிய எங்களுக்கு ஒரு சிறந்த முன்னோடியாக திகழும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடன் தோளோடு தோள் சேர்த்து எங்களுக்கு உதவிகள் செய்து வரும் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லத்தில் பணியாற்றும் அலுவலர்களுக்கும்
எங்களுக்கு இனிப்பு, காரம் மற்றும் அனைவருக்கும் வயிறார உணவு சமைக்கும் சமையலர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் பிள்ளைகளை நேரம் தவறாது பள்ளிக்கு அனுப்பியும் கலை நிகழ்ச்சிகளுக்கு தயார்படுத்திய பெற்றோர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு மகிழ்ச்சியில் ஆழ்த்திய மாணவ கண்மணிகளுக்கும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு கைத்தட்டி பாராட்டிய எதிர்கால சிற்பிகளுக்கும் எங்களது நன்றிகள். முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பள்ளிக்கு நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். वन्दे मातरम् वन्दे मातरम् सुजलां सुफलां मलयज शीतलां शस्य श्यामलां मातरं वन्दे मातरम् शुभ्रज्योत्स्नां पुलकितयामिनी द्रुमदलशोभिनी सुहासिनी सुमधुरभाषिणी सुखदां वरदां मातरं वन्दे मातरम् कोटि कोटि कण्ठ कलकल निनाद करले कोटि कोटि भुजै धृत खर खरवाले अबला मारत बोले बहुबल धारिणी नमामि तारिणी रिपुदल वारिणी मातरं वन्दे मातरम् तुमि विद्या तुमि धर्म तुमि रिधि तुमि मर्मा त्वं हि प्राणाः शरीरे बाहुते तुमि मा शक्ति हृदये तुमि मा भक्ति तुम्हारी प्रतिमा गणि मंदिरे मंदिरे वन्दे मातरम् त्वं हि दुर्गा दश प्रहरण धारिणी कमला कमलदल विहारिणी वाणी विद्यादायिनी नमामि त्वां नमामि कमला ममला अतुला सुजला सुफलां मातरम् वन्दे मातरम् श्यामलां सरलां सुस्मितां भूषितां धरणीं भरणीं मातरं वन्दे मातरम् वन्दे मातरम् जय श्री गुरु महाराज जी की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज जी की जय श्री
स्वामी ब्रह्मानंद जी महाराज जी की। जय श्री स्वामी रामकृष्णानंद जी महाराज की। जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की। जय श्री सिद्धि विनायक मूर्ति की।